இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமத்து சமையலில் இட்லி, காலையில் இட்லி, இது ஒரு விதமான சாம்பார், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நல்லாயிருக்கு. அடுத்தது வேர்க்கடலை சட்னி பார்ப்போம். வேர்க்கடலை சட்னி எப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அருமையாக இருக்குது. உண்மையாகவே இந்த சாம்பார் பேர் என்னம்மா? இந்த சாம்பார் வந்து டிஃப்ரெண்ட் சாம்பார் சொன்னாங்க, ஆனால் என்ன சாம்பார்னு தெரியல. இருந்தாலும் நல்லா இருக்குது. பொதுவாக நம்ம எல்லோரும் செய்யும்போது முருங்கைக்காலாம் செஞ்சு போட்டு நார்மல் சாம்பார் செய்வோம் இல்லையா, அதுமாரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுது. தக்காளி சாம்பார் நல்லாயிருக்கும்.